சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கோயில் தேர் வெள்ளோட்டத்தின் போது சக்கரத்தில் தவறி விழுந்த இளைஞரின் 2 கால்கள் முறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரையில் பிரசித்தி பெற்ற சோமநாதர் ஆனந்தவள்ளி கோயிலில் புதிதாக கட்டப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் சந்திரசேகரன் என்பவர் நிலை தடுமாறி தேர் சக்கரத்தில் விழுந்தார். இதில் அவரது 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து மானாமதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சந்திரசேகரன் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தேர் வெள்ளோட்ட விழாவில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே இந்த விபரீதத்திற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹோசூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பரிசு பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஹோசூர் ஆவலப்பள்ளி பகுதியில் நடந்த இந்த விழாவில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு ஹாட்பாக்ஸ் பெட்டிகள் பரிசாக வழங்கப்பட்டன. அதனை பொதுமக்கள் போட்டி போட்டு வாங்கியதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கத்தில் வேலை செய்து வந்த வீடுகளில் பெண் ஒருவர் நகை பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள பாஸ்கர் என்பவரின் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த பணம் மற்றும் தங்க நகைகள் திருடு போயின. இதுகுறித்து போலீசார் விசாரித்ததில் பாஸ்கரின் சகோதரர்கள் ஜனா மற்றும் பாபு வீடுகளிலும் இதேபோல் திருட்டு நடந்தது தெரியவந்தது. மொத்தமாக 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது. சந்தேகத்தின் பேரில் 3 ஆண்டுகளாக வீட்டில் பணிபுரிந்த முத்துலட்சுமியை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவர் 3 வீடுகளிலும் சிறுக நகை மற்றும் பணத்தை திருடி தனது சகோதரர் மாதவன் மற்றும் தோழிகள் மாலதி, வனிதா ஆகியோரின் உதவியுடன் விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் 17 சவரன் தங்க நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 42,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள முதியனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானை உடல்நலக்குறைவு காரணமாக விவசாய தோட்டத்தில் மயங்கி விழுந்தது. நடக்க முடியாத நிலையில் இருந்த யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உடல்நிலை சற்று முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில் கிரேன் இயந்திரம் மற்றும் பெல்ட் உதவியுடன் யானையை தூக்கி நிறுத்தி நடக்க வைக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. உதகை அருகே லீசுக்கு வீடு பெற்று தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த இக்பால் கான் என்பவர் நொண்டிமேடு பகுதியைச் சேர்ந்த ஷாயின் ஷாவிடம் லீசுக்கு வீடு கேட்டு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் வீடு வாங்கி தராததால் இக்பால் கான் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். இதில் 2 லட்சம் ரூபாய் மட்டும் திருப்பி வழங்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள தொகையை வழங்காமல் இழுத்தடித்துள்ளார். மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து உதகை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஷாயின் ஷாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வந்தவாசி அருகே திருமால்பாடி மலைக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலைகள் அமைத்து ஹோமங்கள் நடத்தி கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு ஏராளமானோர் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய முனைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகை விற்பனை நிறுவன பெண் ஊழியரிடம் அத்துமீறிய மண்டல மேலாளர் கைது செய்யப்பட்டார். விருதுநகரைச் சேர்ந்த 39 வயது பட்டதாரி பெண் தனது குடும்பத்தினருடன் சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் வசித்து வருகிறார். தியாகராய நகரில் உள்ள தங்க நகைகளை வாங்கி விற்பனை செய்யும் பிரபல நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவரிடம் கடந்த 17ஆம் தேதி சக பணியாளர்கள் முன்னிலையில் நிறுவனத்தின் மண்டல மேலாளர் கார்த்திக் ஸ்ரீராமச்சந்திரன் தினந்தோறும் தாமதமாக வருவதாக கூறி திட்டியதுடன் பெண்ணின் தோள்பட்டையில் கையை வைத்தும்
சேலையை பிடித்தும் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் ஊழியர் இதுகுறித்து பாண்டிபசார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் ஸ்ரீ ராமச்சந்திரனை கைது செய்தனர். மத்திய உளவுத்துறையில் காலியாக உள்ள 240 செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கான தேர்வு சென்னையில் 4 இடங்களில் நடைபெற்றது. அடையாறு எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் வளாகம், தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் திருவல்லிக்கேணி என்கேடி தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் காலை 11 மணி முதல் 12 மணி வரை தேர்வு நடைபெற்றது. ஒவ்வொரு மையத்திலும் சுமார் 600 பேர் தேர்வு எழுதினர். இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த போட்டியில் 160க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன. வெற்றியாளர்களுக்கு 30,000 ரூபாய் வரை ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே திருவரை கிராமத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ முத்துக்காளியம்மன் கோயில் மகா சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பங்கேற்ற காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இந்த பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நாகப்பட்டினத்தில் ஹிந்துஸ்தான் மஸ்தூர் யூனியன் மீனவர் பேரவை சார்பில் மீனவர்களின் வாழ்வுரிமை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மீன்பிடி நிவாரணம் உயர்த்த, தமிழக இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் தீர்க்க, மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. மேலும் மீனவர்கள் பாதிக்கப்படும் வகையில் கடலோர பகுதிகளில் உருவாகும் தொழிற்சாலைகளை தடுத்து நிறுத்தவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியில் தொழிலதிபரை கொடூரமாக கொன்றுவிட்டு தப்பிய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளியான மாயாவி திரைப்படத்தில் மாற்றுத்திறனாளி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் துணை நடிகை விஷ்ணுபிரியா. இவரது தந்தையும் தொழிலதிபருமான சூரிய நாராயணன் கொடைக்கானலில் தங்கும் விடுதி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை விடுதி பணியாளர்கள் சென்றுவிட்ட நிலையில் 2 பராமரிப்பாளர்கள் மற்றும் சூரிய நாராயணன் மட்டும் தங்கும் விடுதியில் இருந்துள்ளனர். இதை நோட்டமிட்டு விடுதிக்குள் புகுந்த மர்ம கும்பல் பராமரிப்பாளர்களை கொடூரமாக கொன்றுவிட்டு தப்பி சென்றுள்ளது. மேலும் கொலையாளிகள் சூரிய நாராயணன் அணிந்திருந்த நகைகள், செல்போன், முக்கிய ஆவணங்கள் மற்றும் சிசிடிவி பதிவுகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவலறிந்து சென்ற போலீசார் தடயங்களை சேகரித்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். துணை நடிகை விஷ்ணுபிரியாவுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறி கார் ஓட்டுநரை கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக சூரிய நாராயணன் மீது வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் முன்பகை காரணமாக கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே திருநங்கைகளை கொடூரமாக தாக்கிய விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகரைச் சேர்ந்த திருநங்கையான நிஷா கோவை சூலூர் அடுத்த பள்ளப்பாளையத்தில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி சிந்தாமணி புதூர் பைபாஸ் சாலையில் நிஷா மற்றும் அவரது தோழி ஜாக்லின் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் சுரேஷ் என்ற இளைஞர் தாம் வைத்திருந்த பீர் பாட்டிலால்
நிஷாவின் நெஞ்சில் கடுமையாக தாக்கியுள்ளார். அவருடன் வந்த ரவிக்குமார் என்பவர் நிஷாவின் வயிற்றில் கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் இரத்த காயமடைந்த நிஷா மற்றும் அவரது தோழி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய சூலூர் காவல் நிலைய போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட எடையார்பாளையத்தைச் சேர்ந்த சுரேஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ரவிக்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருத்தணி முருகன் கோயிலில் மாசி பெருவிழாவின் 2ஆம் நாளான இன்று முருகரும் வள்ளியும் சூரியப்பிரவை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருள் கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்த 2 கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு மற்றும் வானகரம் காவல் நிலையத்தினர் ரகசிய தகவலின் பேரில் சர்வீஸ் சாலையில் காரில் வந்த 2 மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது தினேஷ் மற்றும் மெக்கலன் இடமிருந்து மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து போதைப் பொருள், பணம் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அஞ்சல் மூலம் வெளிநாட்டிலிருந்து பொருள் பெற்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.